பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளும் உறவுகளுக்கும், யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஏவிஎல் டிகே மியூசிக் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் சமாதானத்தை பெருக செய்து, கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கும் பலிக்க தேவன் உதவி செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிச்சுவிட்டன தேவகுமாரன் ஆதியாகமம் 12:2 ஒரு வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அன்பானவர்களே, வருஷம் துவங்கின வருஷத்துல வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வாதமா யாராவது மனசார இதை சொல்ல முடியுமா? ஆண்டவரை தவிர யாராலும் சொல்ல. நீ ஆசீர்வாதமா இருப்ப, நிறைஞ்ச மனசோட சொல்றாரு. அப்போ ஆண்டுடைய மகிமையான காரணம் என்ன செய்யணும்? இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளை பார்க்கிறவர்களை ஒரு நாளும் அந்த வார்த்தைகளை நீ சொல்லி சொல்லி, ஆண்டவரே நீ சொன்னிய, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்ன பண்ணுவேன்? பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த ஆண்டு பெருக்கத்தை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் ஆசீர்வாதம் என்ன பண்ணுவேன்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா தேவ பிள்ளைகளே. அப்போ தேவ சமூகத்திலே அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் தேவன் அது உயிர் உள்ள வார்த்தைகள். அதை நீயும் நானும் விசுவாசிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பாருங்க, என்னோட கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 2:3. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகளெல்லாம் முடித்த பின்பு அதுல ஓய்ந்திருந்தபடினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல, தேவ பிள்ளைகளை, 7ஆவது நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல நீ சபையை மறக்கவே கூடாது. ஆண்டவர் என்ன செய்றாரு? சபை கூடி வர்றதை விட்டு விடாதிருங்கன்னு ஆண்டவர் சொன்னார். என் அன்பு ஆனவர்களே, இந்த செய்தியை கேட்கிறவர்கள ஆண்டவர் என்ன பண்ணாரு? 7ஆவது நாள் தேவன் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாள்ல எந்த சூழ்நிலையானாலும், எப்பேற்பட்ட நிலைமையானாலும் ஆராதனை நீ மறக்கவே. பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க முன்னால நான் சாட்சியா நிக்கிறதுக்கு காரணம் என்னடான்னா, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரையும் கர்த்தருடைய மகா கிருபையில சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட நான் ஆப்சென்ட் கிடையாது. யார் ஆசீர்வதிப்பாரு? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள். எங்க வீட்டு விசேஷம் எல்லாம் வைக்கிறாங்க, நீ தான் தாய்க்கு தலைப்பில்லை, நீ தான் இந்த நாள்ல வரணும். நான் வரமாட்டேன். ஏன்? அன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் அது. அந்த நாள்ல நான் தேவ சமூகத்துல இருக்கணும். நான் இன்னைக்கு நிற்பது அவருடைய கிருபை, நான் நடக்கிறது அவருடைய கிருபை, நான் ஒருவேளை ஆகாரம் சந்தோஷமா சாப்பிடுறது அவருடைய கிருபை, சுகத்தோடு இருக்கிறது அவருடைய கிருபை. அந்த நாளை தவிர நான் எங்கேயும் வர மாட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்போ பரிசுத்தமான நாளை தேவன் ஆசீர்வதித்ததுனால அந்த நாளை நீ அசட்டை பண்ணக்கூடாது. இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, 7ஆவது நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல
6 நாள் வேலை செய்வாயாக, 7வது நாள் உன் தேவனுடைய சன்னிதானத்திலே நீ ஓய்ந்திருந்து ஒரு ஆராதனை செய்வாயாக. அப்போ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல உன் தேவன், என் தேவன், நீ நம்பி இருக்கிறவர், நான் நம்பி இருக்கிறவர் தேவன் உன் கண்ணீரை துடைத்து உன் கஷ்டங்களை மாற்றி உன்னை பிளஸ் பண்ண என் தேவன் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல தேவனுடைய மகாபெரிய கிருபையினால என் அன்பான தேவ பிள்ளைகளை, உன் ஆசீர்வதிக்கப்படுற இடம் எதுன்னா தேவ சமூகம். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காரணமே சொல்ல மாட்டாங்க. என்னன்னாலும் வந்து சேர்ந்துருவோம். காத்தடிச்சாலும் மழை அடிச்சாலும் வெயில் காஞ்சாலும் என்னன்னாலும் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகம். அதோட உணர்வு, அதோடைய ஆசீர்வாதங்களை தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போவாங்க, சபை ஆராதனை விட்டுடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவாங்க, திருவிருந்த விட்டுடுவாங்க, நியூ இயர் வரமாட்டாங்க, கிறிஸ்துமஸ் ஆராதனை கலந்துக்க மாட்டாங்க. அவரை குறை சொல்லுவாங்க, கடவுள் என்ன ஆசீர்வதிக்கல. எப்படி ஆசீர்வதிப்பாரு? இல்ல, வாசித்து பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் தேவன் சொல்லுகிறார். 22:15 கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, கர்த்தருடைய பிள்ளைகளை கூப்பிடுறாரு. ஒரு மனுஷன் ஆஸ்வதிக்கப்படும்படி எங்கிருந்து ஒத்தாசு வருதுன்னா, பூமியில இருந்து இல்ல, வானத்திலிருந்து வருது ஆசீர்வாதம். கரங்களை தட்டி அல்லேலூயா. வானத்திலிருந்து இறைத்துதல் கூப்பிடுறான், ஆபிரகாமே. அப்படி இருக்கணும் உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு. எப்படி இருக்குன்னா, உன்னை ஒரு தூதன் கூப்பிடுறான் வானத்திலிருந்து. ஏன்? பக்கத்துல இருந்து உன்னை கூப்பிடும் போதே வரமாட்டேன்ற, கீழ்படி மாட்டேன்ற. பக்கத்துல இருக்கிற கடவுளுடைய கிருபையினால யாரு கூப்பிட்டா தேவ சமூகத்து வரதில்ல. எப்படி தூதம் கூப்பிடுவான் உன்னை? தூதம் கூப்பிடுவானா? ஒருத்தரும் கூட மாட்டான் உன்னை. ஏன்? கடவுளுடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டான். ஏன் கூப்பிடுறான் அந்த மனுஷனை? என்ன சொன்னாலும் கீழ்பட்டான். வெள்ளைய வெட்ட சொன்னாலும் வெட்ட போறான், போனா போறான், போவாதுன்னா போக மாட்டேன்றான், உட்கார்னா உட்கார்றான், எழுந்துருன்னா எழுந்துக்கிறான். வானத்திலிருந்து தூதன் கூப்பிடுற வாழ்க்கை வாழறாயா ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவர் வானத்திலிருந்து கூப்பிடுகிற பாக்கியத்தை பெற்று இந்த பூமியில ஒரு தாயின் வயிற்றுல பிறந்த ஆபிரகாம் தாசன் ஆண்டவர் சொல்லுக்கு அப்படி கீழ்ப்பிடிந்து வாழும்போதுதான் இறைவன் அந்த மனிதனை பூமியின் மணலத்தனையாய் தேவன் பெருக செய்தார். அந்த மனிதனை ஆசீர்வதிக்க காரணம் என்னடா? கர்த்தருக்கு கீழ்ப்பிடிதான். உன் கீழ்ப்பிடிதல் எப்படி இருக்கு? என்னமா சபைக்கு வந்துட்டு நாளைக்கு வந்துடுமா? ஐயா வந்துடுறையா, அதோட காலி. இங்க ஒரு நாள், அங்க ஒரு நாள், இங்க ஒரு நாள், அங்க ஒரு நாள், இங்க கொஞ்சம் நிலங்க, அங்க கொஞ்சம் நிலங்க, அப்படி கொஞ்சம் நிலங்க, எப்படி கொஞ்சம் நிலங்க. எப்படி கடவுள் ஆசீர்வதிப்பாரு? பரலோகத்திலிருந்து இறைத்தூதன் கூப்பிடுறான். வாசிங்களேன் 22:17-18. கேளு கேளு கேளு. இந்த வருஷம் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அந்த மனுஷனுக்கு மாத்திரம் இல்ல, உனக்கும் எனக்கும் கடகோடி இல்ல ஒருவருக்கும் செய்தியை கேட்கிற உன்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்படி? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணும் என்றும், உன் சந்ததியார் உன் சத்துருக்கள் எங்களுடைய கிருபையினால தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள்ள
பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆஸ்வதிக்கப்படும் என்றும் என் பேர்ல ஆணையிட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எப்போ ஆசீர்வாதம் வரும், எப்போ பாசம் வரும், எப்போ அன்பு வரும்? சொல்ற சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் இதெல்லாம் நடக்கும். புருஷனுக்கும் கீழ்ப்படியதில்ல, பொண்டாட்டிக்கும் கீழ்ப்படியதில்ல, பிள்ளைங்களும் கீழ்ப்படியதில்ல. ஆண்டுடைய கிருபையில தேவனை நேசிக்கிறதுல, தேவன் சொல்றதை கேட்கறதும் இல்ல. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அதாட உன் கதை காலி. எப்படி உன்னை ஆசீர்வதிப்பாரு? போராடெல்லாம் உயர, ரத்த காயம் ரெண்ட காயம், வீட்டுக்கு திரும்பும்போது சமாதானம் இல்ல, எரிச்சல் அடிற. இதெல்லாம் காரணம் என்ன? தேவனை விட்டு தூரம் போன. அப்படின்னா எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆபிரகாம் தாசனை கர்த்தர் எப்படி அழைக்கிறது, ஆசீர்வதிக்கிறாரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திர போலவும் கடற்கரை மன போலவும் பெருக பண்ணு. நீ குறுகி போறதில்லை, நீ சிறுமைப்படுறதில்லை. நான் உன்னை என்ன செய்வேன்? உன்னை உயர்த்துவேன், உன்னை தூக்குவேன், உன்னை வாழ வயதாக்குவேன், உன்னை பெருக செய்வேன். நீ கடன் கொடுக்க மாட்ட, நீ கடன் வாங்குவ, நீ கொடுக்கிற மகனா, உனக்கு அநேகர் புகழுகிற மகனா, உன்னை நீதிமானா, உன்னை ஐஸ்வர்யனா, உன்னை கொடவல்லா, உன்னை கர்த்தருடைய கிருபையினால உன் பேரை பெருமைப்படுத்தும். எப்ப தெரியுமா? தேவனுடைய கிருபையினால ஐஏஎஸ் படிச்சுட்டு வேலைக்கு போய் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கும் போது கிடையாது, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் என்னை பெருக செய்கிறார். தேவனுடைய மகாபெரிய கிருபை, தேவனுடைய மகாபெரிய இரக்கம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் பெரியவர், அவர் ஒருவரே மாறாதவர். வானமும் பூமியும் மாறி போனாலும் அவர் மாறாதவர். எப்படிப்பட்டவர்? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளா உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளா உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலாம் ஆரோதல் உனக்காலேப்பா, துன்ப நேரத்திலாம் ஆரோதல் உனக்காலேப்பா. இயேசுவை நோக்கி எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசுவை நோக்கி நான் எல்லை இல்லை இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். இயேசு அழைக்கிறார். அவளா உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளா உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். துடைப்பா கண்மானி போல் காப்பா, நீரெல்லாம் துடைப்பா கண்மானி போல் காப்பா. கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தால் கருத்தோட உன்னை காத்திடவே. கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார்.
என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வருஷம் ஆண்டவரிடத்துல ஓடிவா. துன்பத்தை தீர்க்க வல்லவரா இருக்கிறார். இதோ உன் கதவை தட்டுகிறார். வருவாயா? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளா உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அழைக்கிறார். அப்ப ஆண்டவருடைய அழைப்புக்கு நீ இணங்கி வரும்போது சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒரு வாசித்து அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ள வாரம் நீ வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன்னா. அப்போ ஒரு மனுஷன் ஆசீர்வாதமா இருந்தாதான் இந்த உலகத்துல மதிப்பு மரியாதை. எப்படி ஆபிரகாமுடைய உடன் ஊழியக்காரர் என்ன செய்யறாரு? கடவுளுடைய கிருபை. அவர்கிட்ட என்ன இருக்குது? வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, ஒட்டகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ரெபேக்கால பொண்ணு கேட்க வந்துக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் நல்லா இருந்தா தான் பொண்ணு கொடுப்பான், பொண்ணு எடுப்பான். ஆமாவா இல்லையா? பொண்ணு கொடுக்கல எடுக்கல, எப்படி தேவ கிருபை. அப்போ ரெபேக்காவோட அண்ணன் ஊழியக்கார கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மனுஷரால ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொன்னாரு. மனுஷன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டான். கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளவா. நீ பெரிய பணக்காரனா இருந்தன்னு வச்சுக்க, நல்ல சொத்து உள்ள பிள்ளையா இருந்தன்னு வச்சுக்க, உன்னை கூப்பிடுற விதம், நீ அயோக்கியனா கூட இருப்ப, நீ பாவம் செஞ்சனா கூட இருப்ப, நீ எத்தனையோ குடும்பத்தை கெடுத்துனா கூட இருப்ப. ஆனா உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னு வச்சுக்க, அது எதையுமே பார்க்க மாட்டான். கூடுவான். வாங்க 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 ஐயா, வாத்தியார் ஐயா, வரவேற்ப தருவான் பாரு, பட்டாசு அப்படியே கொளுத்துவான், பேண்டு வாத்தியம் டம 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 டங்க கட்டிடா போடுவான். ஏன்? பணம் இருக்கு. அப்ப நீ ஏன் தரித்திரமா இருக்கணும்? அவனே பணக்காரனா இருக்கிறானே, நீ ஆசீர்வதிக்கப்படணுமே, நீ பிளெஸிங்கா இருக்கணுமே. இந்த வருஷம் நீ கடன் வாங்க கூடாது, இந்த வருஷம் நீ கண்ணீர் விடக்கூடாது. கர்த்தருடைய கிருபை உன்னை தேவன் வெள்ளி நானும் பொன்னிலால் ஆசீர்வதிக்கணும், உன்னை சகலவிதமான ரத்தினங்களால் ஆசீர்வதிக்கணும். கடவுளுடைய கிருபை உன்னையும் பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படணும். அதுக்கு ஒரே வழி இயேசு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாங்க, உள்ளவா. பிச்சை எடுக்கணும் நம்ம உள்ள கூடுமா? பசிக்கு சோறு கட்ட கூட என்ன பண்ணுவான்? வெளியே நின்று போட்டுட்டு வெளியே அனுப்பிச்சிருவோம். ஆனா பணக்காரன நம்ம உள்ளந்து வெளியே ஓடிடுவோம். ஐயோ வந்துட்டார் வந்துட்டார் வந்துட்டார், வாங்க 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 வாங்க, எத்தனை வாங்க. ஏன்? பணம் இருக்குது, வாங்க 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 பணம். பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோட இடைபடுகிறார். நீ தரித்திரமா வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா கர்த்தருக்கு நீ கீழ்ப்படியும் போது உன்னை செல்வந்தனாக மாற்றுகிறார், உன் தரித்திரத்தை மாற்றுகிறார், உன் வியாதிகளை சுகமாக்குறார். எப்பொழுது? ஒரு சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது. வாசிங்க 35 ஒரு வாசி பாருங்க. கர்த்தர் என் எஜமான மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறாரு. கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரியையும் ஒட்டகங்களும் கழுதியிலும் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. கர்த்தர் என்னென்ன கொடுக்கிறாரு பாரு, ஆண்டவர் என்னென்ன கொடுக்கிறாரு பாரு. நம்மால் ஒண்ணு கொடுக்க மாட்டான், பொறாம மட்டும் போடுவோம். நீ நல்லா இருந்தா கூடாது,
ஏதோ ஒரு செயின் போட்டுன்னு வச்சுக்கா, ஐயோ ஊழியக்காரன் செயின் போட்டுக்கிறாண்டியா, மோதிரம் போட்டு, ஐயோ ஊழியக்காரன் மோதிரம் போட்டுக்கிறாண்டியா. நீ கொஞ்சம் நல்லா பச்சு நல்ல படம் கட்டின்னு கழுத்துல வந்து ஒரு 10 சவரம் சரடு போட்டுன்னு வரேன்னு வச்சுக்கோ, ஐயோ எங்க என்ன பண்ண தெரியடியா. என்னடிய வராம பிச்சுத, அழுக்கான உள்ளம் படைச்சத. ஆபிரகாம் தாசனுக்கு ஆண்டவர் என்னென்ன கொடுத்திருக்கிறார் பாரு. தேவனுடைய கிருபை, கர்த்தர் என் எஜமான மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். நீ என்ன தெரியுமா சொல்லணும், என் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு வீடு கொடுத்தாரு, என் ஆண்டவர் எனக்கு நகை கொடுத்தாரு, என் ஆண்டவர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தாரு, ஆண்டவர் என் கணவனை கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு மனைவி கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியக்காரர் கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு சபையை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு செல்வத்தை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு பொண்ணை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார், எனக்கு ஆண்டவர் நல்ல காரு பங்களா கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எம்பெருமான் இயேசு கொடுத்தார். சொல்லணும், கர்த்தர் கொடுத்ததை சொல்லணும், மத்தவங்களை பத்தி கவலைப்படக்கூடாது. எனக்கு அன்பான தேவ சின்னமே, ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாமே, உன் இனத்தை விடு, 10 ஜனத்தை விடு, நான் காட்டுற இடத்துக்கு வா, நான் சொல்றதை கேளு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவர் பொய் சொல்றவரா? ஆண்டவர் பொய் சொல்றவரா? நீ நம்பி இருக்கிறியே, அவங்க பொய் சொல்லுவாங்க. நீ நம்பி இருக்கிறியே, அவங்க பொய் சொல்லுவாங்க. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரு. அவர் சொன்னதை செய்கிற தேவன், என் தேவன். ஆண்டவர் ஆபிரகாம் தாசனை மாத்திரம் இல்ல, என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார், இன்னும் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார், உன்னை பெருக செய்வார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய மகா கிருபையில சொல்லு, உன் சாட்சி அப்படித்தான் இருக்கணும். அப்ப நீ என்ன செய்யணும்? திறப்புல நின்னு தேவனை நோக்கி ஜெபிக்கணும், கதறணும். என்னதான் காரணம் நான் ஆசீர்வதிக்க கூடாதபடி? என்ன காரணம்? ஆனா உங்ககிட்ட இருக்கிறத யாரும் பிடிக்கணும் போயில்ல, நீ ரொம்ப ஓஹோன்னு இருந்து கர்த்தர் உன்னை சிறுமியம் ஆக்கில்ல. ஆனா தேவனுடைய கிருபையால் நீ ஆசீர்வதிக்க கூடாதபடி என்ன? அதனால் எதை கேளு, தேவ சமூகத்துல கேளு. ஒருவேளை என்னாகும் 20ஆம் அதிகாரத்துல வாசித்தது போல புலம்புறியா, புலம்பிக் கொண்டிருக்கிறியா, குறை சொல்றியா, குற்றப்படுத்துறியா, தேவனிடத்துல அவிசுவாசமா இருக்கிறியா? அது உன் பலவீனம். அப்பா கிட்ட கேளு, ஆண்டவரே, 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 இயேசு ராஜா, சோர்வடையும் நேரத்தில் பேலன் உனக்காலிப்பா, அவர் வெளிச்சம் ரட்சிப்போமானாதா, தாமதமின்றி நீ வந்திடுவார். அவர் வெளிச்சம் ரட்சிப்போமானாதா, தாமதமின்றி நீ வந்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலா உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியாமே குணமாக்க வல்லவரா, சகல வியாதியாயோ குணமாக்க வல்லவரா. நீ யாராயிருந்தால் வேதங்கள் இன்றி கிருபாய அன்பை அளித்திடவே, நீ யாராயிருந்தாலும் ஆமென் ஆமென். நீ யாராயிருந்தால் வேதங்கள்
கைகளை தேடவே உன்னை இயேசு அழைக்கிறார். வருவாயா? இயேசு அழைக்கிறார். ஆவலாவும் அரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அன்பான தேவ பிள்ளைகளே, எம்பெருமான் இயேசு கடவுளுடைய கிருபையால் ஆபிரகாம் தாசனை அழைத்தார், வந்தார், ஆசீர்வதித்தார். வாசிங்க 24:36 ஒரு வாசி பாருங்க. என் எஜமானுடைய மனைவியாக சாரால் முதிர்வயனாத போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவற்றையும் அவனுக்கு கொடுத்தாரு. என் தாய் தப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? சொத்து எல்லாம் புள்ள மேல எழுதி வச்சுட்டாங்க. அவர் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ உன் பிள்ளைங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? சொத்து சுகங்களை எழுதி வைக்கிற புள்ள அந்த வாழ்க்கை வாழணும். அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ள வரணும். நீயும் தரித்திரமா வாழக்கூடாது, பிள்ளைங்களையும் தரித்திரத்தில் விட்டு போக கூடாது. அது காரணம் என்ன? ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு அடித்தள வார்த்தை என்ன? அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவர் சொல்லை கேட்டு, அவர் சொல்றபடி எல்லாம் நீ நடந்து வாழ்ந்தீனா கர்த்தர் என்ன பண்ணாரு? இந்த பூமியின் மண்ணை உனக்கு தேவன் தருவார். வானத்திலே தேவன் ஆசீர்வாதங்களை உனக்கு பொழிய செய்வார். தேவனுடைய கிருபை இல்லாத ஆசீர்வாதங்கள் உன் கண்ணு காணும்படி தேவன் செய்வார். தூரமாயிருக்கிற ஆசீர்வாதங்களை உன் கரத்தில சமீபமாக்கி கர்த்தர் கொடுப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அப்போ நீ என்ன செய்யக்கூடாது? சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணும் வேணாங்க, குட்டம் வாங்காதே இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னன்னு இங்க எதுக்கு பிறகு வீடு வாசலே, பரலோகத்துலதான் ஆண்டவர் கட்டி வச்சுக்கிறாரு. இப்ப இவருக்கு ஒரு பெரிய எல்ஐசி பில்டிங் மவுண்டன்ல குத்தா வானான்றாரு. பொய்யான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? குருவி கூட கூடு கொடுத்துக்கிறேன் பாரு நானு. ஆண்டவர் சொல்றாரு, குருவிக்கு கூட கூடு கொடுத்திருக்கிறேன் நானு. உனக்கு வீடு கொடுக்க மாட்டேனா? தனிமையானவர்களுக்கு தேவன் வீடு வாசலை உண்டாக்குறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா நீ என்ன பண்ண? மறுதச்சப்போ வாயா இருக்க மாட்ட விடக்கூடாது. தேவ கிருபையால கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நீ நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நீ கேளு, உனக்கு உள்ளதை வேண்டியது என்னிடத்துல கேளுன்னு ஆண்டவர் சொன்னார். தேவ பிள்ளைகளே, கேளுங்கள் கொடுக்கப்படும். யார் ஒருவன் என் வசனத்தின்படி கேட்டு அதன்படி வாழ்கிறானோ அவனுக்கு நான் கொடுக்க வல்லவரா இருக்கிறேன். தேவ கிருபை. தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, ஊழியக்காரர் சொல்றாரு, என் எஜமான் என் சாராலும் ஆபிரகாம் தாசனும் பெத்த ஒரு மகனுக்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், எங்களுக்கு குறை இல்லை. தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மன மகனே மகளே, நீ கூட இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தை தான் சொல்லணும். உன்னை பாக்குறவங்கெல்லாம் சந்தோஷம் பண்ணும். என்னை பாக்குறவங்க சொல்லுவாங்க, அவன் ஆண்டவர்கிட்ட போயிட்டு நல்லா ஆயிட்டான்பா. என்ன சொல்லுவாங்க, ஊருக்கு போனா அவன் ஆண்டவர்கிட்ட போயிட்டு நல்லா ஆயிட்டான்பா. ஆண்டவர்கிட்ட போயிட்டு சில சொல்லுவாங்க, சில மதிக்கட்டவன் சில புரியாதது சொல்லும், அவளுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுப்பா. ஆமா, செக்கு செக்கா வருது எங்களுக்கு. சரி, உன் வாயின் வார்த்தைப்படி அப்படியே தான் வரட்டும், கர்த்தருடைய கிருபை எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்? நீ ஆண்டவர்கிட்ட வந்துட்டா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. நீ ஒண்ணு மட்டும் என்ன பண்ண கூடாது? சபை கூடி வருது விட்டுட கூடாது, உபவாச நாளை விட்டுட கூடாது, விசேஷ நாளை விட்டுட கூடாது. ஆண்டவருக்கு உன் கையில கொடுக்கறத கொஞ்சம் கொடுத்தாருன்னா உண்மையாயிரு, கொடு. எல்லாத்திலும் இருந்து பாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கலாம். இதே இடத்துல என்ன கேளு, அதுக்கு உண்டான பதில நான் சொல்றேன். கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவனுடைய மகிமை. வாசிக்கலாம் 24:50-51 ஒரு வாசி பாருங்க. அப்பொழுது லாபானும் பெத்துவேலுக்கும் பிரதித்துவமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு சொல்லக்கூடாது. இதோ
கர்த்தருடைய பிள்ளைகளை இங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு பாக்குறாங்க. யாருக்கு? ஊழியக்காருடைய மகனுக்கு, ஆபிரகாம் தாசனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. ஊழியக்காரர் போறாரு, பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, இப்படி எல்லாம் இருக்கணும்னு கேட்டாச்சு. அப்போ பொண்ணு பார்க்க யார் போனோம்? இன்னைக்கு அப்பா அம்மா பார்க்க வேண்டியதே தேவையில்லை, ஊழியக்காரன் பார்க்க வேண்டியதே தேவையில்லை. அதுவா எல்லாத்தையும் பார்த்துது, அதுவா எல்லாத்தையும் ஊத்தி மூடிது, எல்லாம் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அது வந்து சொல்லுது. யாரு கிட்ட? அம்மா கிட்ட சொல்லுது, அப்பா கிட்ட சொல்லுது, கடவுள் கருவில ஊழியக்காரர்கிட்ட சொல்லுது. இல்லங்க, அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இந்த காலத்துல வாழற அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த புள்ள என்ன பண்ணுது? ரட்சிக்கப்பட்ட புள்ளியாகுது, ஆராதனை பண்ற புள்ளியாகுது, ஜெபிக்கிற புள்ளியாகுது, பரிசுத்தாவில நிரம்புது. ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா வந்து அப்பா கிட்ட சொல்லுது, அம்மா கிட்ட சொல்லுது. இல்ல, அப்பா அம்மா தான் என்ன பண்ணணும், ஊழியர் தான் என்ன பண்ணணும். அதுல இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்ல குடும்பமா, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா, இந்த மகன் நல்ல மகனா, இந்த மகன் நல்ல மகளா, இது கடவுளுக்குள்ள இருக்குதா, இது சத்தியத்தில் இருக்குதா, இது உண்மையா இருக்குதா, இது உத்தமா இருக்குதா, இது எப்படி, இது ஏது, இது போக்கு என்ன, இது புலம் என்ன, இது வம்சம் என்ன, இது கோத்திரம் என்ன, இது குளம் என்ன, எல்லாத்தையும் கர்த்தருடைய கிருபையில பார்த்து தேவ கிருபையினால போனா அது வாழையடி வாழையா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். முதல்ல போய் ஊழியக்காரு பாரு என்ன பண்றாரு பாக்குது. வாழ்க்கை என்பது, குடும்பம் என்பது, கணவன் மனைவி என்பது, திருமணம் என்பது ஒரு விலையேற பெற்றதான ஒரு பந்தம், ஒரு பாக்கியம். அதில் அவசரப்படக்கூடாது. எதுலையுமே முக்கியமா திருமண வாழ்க்கையில நீ என்ன பண்ணக்கூடாது? அவசரப்பட்டினா ஒரு முறை உனக்கு திருமணம் நடந்துட்டா, நீ ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, வாழ்க்கை நல்ல முறையா அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, கண்ணீர் விட வேண்டிய அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் போறாரு. இந்த காரியம் யாரால வந்தது? கர்த்தரால் வந்தது. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல இந்த காரியம், இந்த கைகூடுதல், இந்த திருமணம், இந்த உறவு, இந்த பந்தம் கர்த்தரால் வந்தது. நீங்க தடை பண்ணாதீங்க. சொல்றாங்க பாருங்க, வாசிங்க. தேவ கிருபையினால 55 முதல் 56 வரை வாசிங்க. அப்பொழுது அவள் சகோதரனும் அவன் தாயும் 10 நாளாகிலும் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலான்னாங்க. அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணிருக்க நீங்க எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எதிர்காலத்துக்கு போக. அப்போ நல்ல காரியம் தடை பண்ணமானா அதை நீ தாமதப்படுத்த கூடாது. நல்ல காரியத்தை என்ன செய்யணும்? உடனே செய்யணும். இப்போ பெண்ணு பார்த்தாச்சு, ஆனா இப்ப இங்கதான் ஒரு காரியம். பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துச்சா? இல்ல. பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துச்சா? இது வரைக்கும் அந்த காலத்துல செல்லும் கிடையாது, குதிரைக்கு வைக்கிற கொல்லும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பொண்ணு மாப்பிள்ளைய ஒன்னும் பார்க்கல, ஆனா கல்யாணத்துக்கு ஒத்துச்சு, நிச்சயம் பண்ணியாச்சு. மாப்பிள்ளை பொண்ணு பார்த்தாரா? இல்ல, நிச்சயம் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கடவுளுடைய கிருபையினால இது எப்படின்னா, ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிற ஒரு விஷயம், அது அதிசயமா இருக்கும், அற்புதமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். தேவ கிருபை. இப்போ அந்த அந்த மகளை ரெபெக்கால என்ன பண்றாங்க? பெண்ணு பார்த்து கடவுள் கிருபை எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ அந்த மக வந்து வீட்டுக்கார் மூஞ்சி கருப்பா சோப்பா, அவரு நொண்டியா குருடா செவிடா எதுவுமே தெரியாது. இந்த காலத்துல ஒத்துப்பாங்களா அந்த மாதிரியே? ஒத்துப்பி நீ ஒத்துப்பியா? செய்தி கேட்டுக்கிற நீ ஒத்துப்பியா? உன் பொண்ணு அப்படித்தான் இருக்குதா? உன் பொண்ணு அப்படி இருக்குதா? அந்த மாதிரி தான் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துக்கிறியா? சபையில் சத்திய வார்த்தை மாதிரி கேட்கறியா? ஜாதி வேற பாக்குற, மதம் வேற பாக்குற, ஆண்டூர் புள்ளியாக்குற, நேரத்தை பாக்குற, ராவு காலம் பாக்குற, யமகண்டம் பாக்குற, ஞானஸ்தானம் எடுத்துட்டு நிலங்கு வைக்கிற, சத்திய அப்புறம் பைபிள்ல படிக்கிற, அப்புறம் பரிசுத்தாவில நிரம்புற, புள்ளி கல்யாணம் பண்ண மொத்தம் தெரிஞ்சு நீ என்னென்ன பண்றன்னு. ஆனா ஆவிக்குரிய சபையில வாழறன்னு வேற பேரு. நல்ல வெள்ளை வெள்ளைன்னு புடவை கட்டின்னு புருஷன் பண்ணிட்டு எல்லாரும் போறீங்க. ஆனா கல்யாணம் நடக்கும்போது மட்டும் பாருங்க இல்ல.
போலியான வாழ்க்கை வாழாத, வாழு தேவ கிருபை. வாசி தேவ கிருபையில 57 58 வாசித்து கடந்து போகலாம். அப்பொழுது பெண்ணை அழைத்து வாய்ப்பிறப்ப கேட்போமாக என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனுஷனோட கூட போகிறாயா என்று கேட்டாங்க. அவ போகிறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, எப்படி பாருங்க, கடவுளுடைய கிருபை. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் வாழ்த்தி அனுப்புறாங்க. இந்த மகளே இந்த உலகத்தான் கூட பாடணும். எப்படி? புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு கண்ணே. புருஷன் எப்படி இருக்கணும், மாமனார் கிட்ட எப்படி இருக்கணும், மாமியார் கிட்ட எப்படி இருக்கணும், சொந்த பந்தம் கிட்ட எப்படி இருக்கணும், நான் உனக்கு சொல்றேன் கேளு. இப்படி எல்லாம் நீ நடந்தீனா உன் வாழ்க்கை ஆஸ்வதிக்க. இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்களா? கல்யாணம் பண்ணி சொல்றேன், நான் அநேக காதலை கேட்டது சொல்றேன். கல்யாணம் நிச்சயமான உடனே பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு தனியா வீடு பார்த்துறாங்க. அது எங்க மாமனார மதிக்க போகுது, மாமியார மதிக்க போகுது? சொன்னா மாமனார மாமியார மதிக்கணும், மாலையிட்ட கணவனையே துதிக்கணும் துதிக்கணும், புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணு, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு கண்ணு. இப்ப இத நம்ம பாடினா, ஐயோ பாசு சினிமா பாட்டெல்லாம் பாடுறாரு. அவன் அப்படியே பரலோகத்துல ஒரு ஒயரிங் வந்துட்டான். இப்போ அடி இது பாசு சினிமா பாட்டெல்லாம் பாடுறாரு அப்படின்னு போய் கேட்டு நல்லா யோசிச்சு போய் பாரு. ஆண்டவர் தான் புத்திமதி சொல்றாரு. போய் எடுத்து வாசிச்சு பாரு. கொரிந்தியர் புத்தகத்துல, ஆன மட்டும் ஸ்திரீகளே தன் சொந்த புருஷனுக்கு சகலத்திலும் கீழ்ப்படிந்திருங்கன்னு பைபிள் வார்த்தை ஒரு வார்த்தையா பாடு போட்டு ஒரு மெட்டு கட்டி பாடி இருக்கிறாரு. எனக்கு அன்பானவர்களை கேக்குறாங்க, என்ன சொல்றாங்க, இந்த மகனோட போக உனக்கு சம்மதமா? வாய்ப்பு கேக்குறாங்க. உனக்கு கல்யாணத்துல இஷ்டமா? புருஷனை பார்க்கல. தேவ பிள்ளைகளை புருஷனை பார்த்துச்சா? இல்ல. நம்ம எப்படி எப்படி பாக்குறோம்? புருஷனை பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. செல்லு வேற கையில இருக்குது, பரிசுத்தால் நிரம்புறோம், தேவ கிருபையில் எல்லாம் பண்றோம். கண்களை மூடி தேவனை அந்த மகள் சொன்னால் நான் போகிறேன். ஏன்னா இது ஆண்டவரால் ஒழுங்கு செய்யப்பட்ட திருமணம். நான் ஆஸ்வதியமா தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் என் தாய் தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஊழியக்கார் சொல்லுக்கு நான் கீழ்ப்படிந்தபடினால் என் வாழ்க்கை ஆஸ்வதமா இருக்கும். என்னை கொண்டு போறது யார் தெரியுமா? என் ஆண்டவர் தான் கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போகிறார்? ஆண்டவருடைய துன்ப நேரத்திலும் ஆரோதல் என காலிப்பா, துன்ப நேரத்திலும் ஆரோதல் என காலிப்பா, இயேசுவை நோக்கி நான் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார் என்றோ நன்றியும். இயேசுவை நோக்கி நான் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், ஆமென் ஆமென் ஆமென். இயேசு அழைக்கிறார், காரங்கள் நீக்கி ஆபிரகாம் தாசனை அழைத்து ஆசீர்வதித்தார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து கடற்கரை மணலை போல உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்னார். ரெபெக்காளை வாழ்த்தி ஆசீர்வதித்தார். என் சகோதரியே, நீ
கொடா கொடியா பெருகுவாயாக. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை. ஊழியக்கார் சொல்லுகிறார், என் எஜமான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராயிருக்கிறார், வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாயிருக்கிறார். ஆம், கர்த்தர் உன்னையும் அப்படி ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி பார்க்கிற பிள்ளைகளை, செய்தி கேட்கிற பிள்ளைகளை, உங்கள் யாவரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்கும் போது தேவன் சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் குடும்பத்துல வந்து தங்க, அவர் கண்களில் உங்களுக்கும் அடியனுக்கும் கிருபை கிடைக்க தேவன் உதவி செய்வார். ஆசீர்வதிங்க சுவாமி, பலப்படுத்தும் காத்தா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நான் சொல்லுவோம், ஆத்துமாவே கர்த்தர், முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரே செய்த சகல உபகாரங்களும். ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் இயேசு கிருபையும் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கு என்று இன்னும் சதாகாலங்கள் அடியுடைய சகல கிறிஸ்துவாண்டு கர்த்தருடைய ஆடுக்கத்திற்கு சித்தமானார். கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட்.